ஜனாதிபதி அவர்களது வேலை திட்டத்தை மதிக்காமல் செயற்படுகின்ற சில அரசு அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் இருப்பது உண்மையில் வேதனையான விஷயம். எல்லை கற்கள் போடாமல் வெறுமனே நாங்கள் இடத்தை பார்வையிடுகிறோம் என்று சொல்லி உயிர் மரங்களில் அடையாளமிட்டு அந்த இடங்கள் GPS இலக்கம் எடுத்து அதை மறைமுகமாக கெசட் பண்ணக்கூடிய வேலை திட்டத்தை forest திணைக்களமும் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் முன்னெடுத்திருக்கிறார்கள். எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவில்லை. அது ஏனோ எனக்கு தெரியவில்லை. இந்த அவசர ஊடக சந்திப்பு என்னத்துக்கு என்று சொன்னால், இன்றைக்கு மேன்மதிக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் எமது கௌரவ அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இணைந்து தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்த வேலை திட்டத்துக்கு அமைவாக, அழுத்தத்துக்கு அமைவாகத்தான் இன்றைக்கு இந்த வனவள திணைக்களத்திடமிருந்து வவுனியா மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் விடுவிப்பதற்கான அனுமதி தற்பொழுது கிடைத்திருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்களது வேலை திட்டத்தை மதிக்காமல் செயற்படுகின்ற சில அரசு அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் இருப்பது உண்மையில் வேதனையான விஷயம். அவ்வளவு முக்கியமாக இந்த காணி விடயத்தில் ஒரு மறைமுக அழுத்தங்களை கீழ்மட்ட அரச உத்தியோகத்தர்களுக்கு கொடுப்பது உண்மையில் ஒரு வேதனையாக இருக்கிறது. இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம், நான் வெளிப்படையாகவே கிராம சேவையாளரிடம் வினயமாக ஒரு மன்றாட்டமாக நான் சில விடயத்தை அவர்களிடம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், வனவள அதிகாரிகளோடு இணைந்து கிராம சேவையாளர்கள் இந்த விடுவிப்பு செய்வதற்கான இடங்களை பார்வையிட்டு அந்த இடங்களை விடுவிப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதாக காண்பித்து, ஆனால் நாம் கேட்ட அந்த சகல இடங்களையும் காடாக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை சில அதிகாரிகள் முன்னெடுத்து இருக்கிறார்கள். இதற்கு வவுனியா மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர்கள் மௌனமாக இருப்பது உண்மையில் கவலையான விடயம். ஆனால் இந்த உற்சாகங்கள் இன்றைக்கு எங்க போனது என்று தெரியவில்லை. தொடர்ந்து எனக்கு மிக மிக பங்களிப்பு செய்து கொண்டிருந்த பிரதேச செயலாளர்கள் கூட தற்சமயம் மௌனமாக்கப்பட்டுள்ளார்கள். இதன் பின்னணி என்ன? மேன்மதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எந்த ஜனாதிபதியும் முன்னெடுக்காத வேலை திட்டத்தை சகல மாவட்டங்களிலும், குறிப்பாக வடக்கு கிழக்கில் மேன்மதிய ஜனாதிபதி அவர்களால் இந்த காணி விடுவிப்பு தொடர்பான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இதனை பொருட்படுத்தாது வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில அரச உயர் அதிகாரிகள் மக்களுக்கான இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற நிலைமை தற்சமயம் நிலவுகின்றது. அன்பான கிராம சேவையாளர்களே, உங்களை நான் பெரிதும் மதிக்கின்றேன். உங்கள் ஊடாக எமது மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு அதிகளவான அதிகாரம் அரசாங்கத்தால், அரச ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களோடு இணைந்து கள விஜயம் மேற்கொண்டு இந்த காணிகளை விடுவிப்பதற்கான இடங்களை அடையாளப்படுத்தும் பொழுது, நாங்கள் கோரிக்கை உங்களோடு இணைந்து மக்களுக்கான அந்த காணிகளை அடையாளப்படுத்திய இடங்களை வன இலாகாவினர் ஆக்கிரமிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மாறாக எல்லை கற்கள் போடாமல் வெறுமனே நாங்கள் இடத்தை பார்வையிடுகிறோம் என்று சொல்லி உயிர் மரங்களில் அடையாளமிட்டு அந்த இடங்கள் GPS இலக்கம் எடுத்து அதை மறைமுகமாக கெசட் பண்ணக்கூடிய வேலை திட்டத்தை forest திணைக்களமும் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் முன்னெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களது பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோடு மக்களை அணிதிரட்டி அல்லது கிராம மட்ட அமைப்புகளை உள்வாங்கி, உதாரணமாக விவசாய அமைப்புகள் போன்ற அமைப்புகளை உள்வாங்கி, இந்த இடங்கள் மக்களால் பாவிக்கப்பட்ட இடம், பாவனை செய்யப்பட்ட இடம் என்று கூறி நீங்கள் இந்த காடாக்கும் வேலை திட்டத்துக்கு ஆதரவு அளிக்காதீர்கள். அன்பான கிராம சேவையாளர்களே, எந்தவித அழுத்தமாக இருந்தாலும் மேன்மதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்னதை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். 1985ஆம் ஆண்டுக்கு பிறகு வனவள திணைக்களம் கையகப்படுத்திய காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதுதான் எமது நோக்கம், ஜனாதிபதியினுடைய நோக்கம். சமீபத்தில் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் வவுனியாவுக்கும் வந்த பொழுது கூட எமது வேலை திட்டத்தின் முன்னேற்றத்தை பற்றி ஆராய்ந்தவர். அவர் ஒரு திருப்தியாக தனது வேலை திட்டம் நடைபெறுகிறது என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார். ஆனால் சில அரச அதிகாரிகள் இந்த வேலை திட்டத்தை மழுங்கடிப்பதற்கான வேலையை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கூட நான் முல்லைத்தீவில் வைத்து சொன்னான், மைத்திரிபால சிறிசேன அவர்கள் 32% காடாக மாற்ற வேண்டும் என்கிற வேலை திட்டத்தை காடு
காடாக 32% இலங்கையில் மாற்ற வேண்டும் என்கிற வேலைத்திட்டம் சொன்ன பொழுது, அமுல்படுத்திய பொழுது, வடக்கு கிழக்கில் தான் இந்த வேலைத்திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் தான் இன்று எமது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது மக்களது நிலையை அறிந்து 1985க்கு பிறகு கையகப்படுத்திய காணிகள் அனைத்தையும் மக்களுக்கு வழங்குவதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றனர். அன்பான கிராம சேவையாளர்களே, நீங்கள் இந்த விடயத்தை கருத்தில் எடுத்து வனவள அதிகாரிகள் சொல்வதற்கு தலையாட்டாமல் நீங்கள் உங்களது எதிர்ப்பை காட்டி மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து அந்த காணிகளை மீளவும் மக்களுக்கு பெற்றுத்தாருங்கள். பாருங்கள், இவை அனைத்தும் ஜனாதிபதியினால் விடுவிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்ட இடங்கள். ஆனால் இந்த அதிகாரிகள் இந்த இடத்தில் ஜிபிஎஸ் இலக்கம், அதாவது நாங்கள் இந்த இடத்தை விடுவிக்கிறோம் என்று சொல்லி எங்கவும் அந்த இலக்கம் குறிப்பிடப்படவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது இந்த அதிகாரிகள் ஏற்கனவே மக்கள் வசித்த இடங்களைத்தான் மறுபடியும் மக்களுக்கு தரப்போகிறார்கள். எங்களிடம் பாருங்கள், ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்த அழுத்தம், அங்கிருந்து வந்த கடிதங்கள், வனவள திணைக்கள கடிதங்கள், இப்படி பல கடிதங்கள் இருக்கின்றன. இன்று வரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கில் இருக்கக்கூடிய கௌரவ அமைச்சர் டாக்டர் சேவானந்தா தோழர் அவர்களை தவிர எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவில்லை. அது ஏனோ எனக்கு தெரியவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அன்பான கிராம சேவையாளர்களை, மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து ஒரு சிறந்த நியாயமான வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது என்பதை இந்த ஊடகம் சார்பாக எங்களிடம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மத்திய வகுப்பு காணி, அதாவது எம்சிசி காணி, இந்த மத்திய வகுப்பு காணியை எக்காரணம் கொண்டும் வனவள திணைக்களம் கையகப்படுத்த முடியாது. இதை ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளராக முன்னாள் காணி ஆணையாளர் ஆக இருந்த திருமதி சந்திரா அம்மையார் அவர்கள் கூட தெளிவாக சொல்லியுள்ளார். மத்திய வகுப்பு காணிகள் அனைத்தும் மக்களிடமே, அதாவது பிரதேச செயலகத்திடமே கையளிக்க சொல்லி. இன்று வவுனியா மாவட்டத்தில் நீலியாமோட்டை மன்னார் வீதியில் 4500 ஏக்கர் மத்திய வகுப்பு காணி இருக்கின்றது. இதை கூட வனவள திணைக்களம் வவுனியால் இருக்கக்கூடிய அரச உயர் அதிகாரிகளின் துணையோடு அந்த இடத்தை கூட காடாக்கக்கூடிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம், ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி செயலகமும் தெளிவாக சொல்லியுள்ளது, மத்திய வகுப்பு காணிகள் அனைத்தும் பிரதேச செயலாளருக்கு தான் சொந்தம் என்று சொல்லி 25,000 ஏக்கர் காணி அளவுக்கு விடுவிப்பதற்கான அனுமதி கிடைத்துள்ளது. ஆனால் தேக்கவத்தையும் வவுனியா உள்ள தோணிக்கல்லும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்களே யோசித்து பாருங்கள், இந்த எந்த காணிகள் இன்றைக்கு எங்களிடம் கையளிக்க போகிறார்கள்? மக்கள் இருக்கக்கூடிய காணிகளையா அல்லது நாங்கள் கேட்ட காணிகளையா? ஜனாதிபதி அவர்கள் நினைத்திருக்கின்றார் மக்களுக்கு மேலதிகமான காணிகளை கொடுத்து வாழ்வாதாரத்தில் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் இருக்கக்கூடிய வீடு கட்டி இருக்கக்கூடிய காணிகளை எம்மிடம் தந்துவிட்டு வெறுமனே எண்ணில் காட்டுவதற்கான வேலை திட்டம் இது இல்லை. இதை சகல அரசு அதிகாரிகளும் வெளிப்படையாக சொல்கிறேன், வவுனியா மாவட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் வனவள திணைக்கள காணி விடுவிப்பில் போதிய அளவு அக்கறை காட்டியிருந்தீர்கள். எம்மோடு இணைந்து கள விஜயம் செய்திருந்தீர்கள். ஆனால் இன்று நீங்கள் மௌனிகளாக ஆக்கப்பட்டுள்ளீர்கள். இதன் பின்னணி என்ன? நீங்கள் எந்தவித அழுத்தங்களுக்கும் உடன்படாமல் உங்களது பிரச்சனை எம்மிடம் சொன்னால் நாம் விரைவாக மேன்மதங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து இதற்கான தீர்வை எட்டி தருவோம். எம்மிடம் ஒரு 2000 பேருக்கு மேல் தாங்கள் ஒன்றிணைந்து மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக என்னிடம் தெரிவித்தார்கள். நான் இருந்தாலும் சற்று பொறுமையாக இருக்குமாறு தெரிவித்திருக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம், அவர்கள் சொன்னது, ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விடயத்தை கூட நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் என்கிற தலைப்பில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் செய்வதாக என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வருங்காலத்தில் அல்லது வருகிற வாரத்திலோ அல்லது வருகிற நாட்களிலோ இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்படலாம். எங்களை மீறி போனால் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்.